அக்கா இந்தக்கா இந்த ஒரு கூடையை விட்டுட்டீங்க. கொண்டாப்பா தம்பி, கொண்டா கொண்டா. எவ்வளோப்பா தம்பி ஆச்சு? அக்கா 200 ஆச்சுக்கா. 200 தானா தம்பி? ஆமாக்கா நான் கம்மியா தாக்கா சொல்லியிருக்கிறேன். நீ சொல்றது பார்த்தாலே தெரியுதுப்பா, நீ என்ன ஆட்டோ ஓட்ட புதுசா வந்திருக்கிறியா? ஆமாக்கா ஆமாக்கா இப்பதாக்கா ஒரு 4 நாளா தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். அதானே பார்த்தேன். அங்கிருந்து வரக்கு இன்னும் ஜாஸ்தியா கேட்பாங்க. நீ பரவாயில்ல 200 தான் கேட்டுக்கிற. என்னையில ஒரு 50 ரூபா சேர்த்தியே கூட அந்த தம்பிக்கு 250 ரூபா வாங்கிக்கப்பா தம்பி, சந்தோஷமா இரு. இனிமேல் இந்த மாதிரி வெகுளியே இருக்காத, கரெக்டா மீட்டர் போட்டு எவ்வளோன்னு பார்த்து சொல்லு, சரியா? சரிக்கா சரிக்கா ரொம்ப சந்தோஷக்கா. இந்தாப்பா வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் தம்பி, உன்ற நம்பர் கொடுத்துட்டு போ, சரியா? அடிக்கடி நாங்கள் இனிமேல் ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது பழங்கள்லாம் அப்பப்போ வாங்கிட்டு வருவோம். உன்னோட ஆட்டோலயே வந்துக்கிறோம். உனக்கு ஒரு சவாரி கிடைச்ச மாதிரி இருக்குல்ல? சரிக்கா சரிக்கா. ஆமாப்பா தம்பி, நாங்களும் புதுசாக தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நீயும் புதுசாக வேற ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிற. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசதா. அதுக்காக எங்களுக்கு ரொம்ப தாசியெல்லாம் கேட்கக்கூடாது சவாரிக்கு வந்தா. கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து சொல்லு. சரிக்கா சரிக்கா. சரிக்கா எதுனாலும் கூப்பிடுங்கக்கா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. யாக்கா இந்த பழங்களை எங்கேயாச்சும் உள்ள கொண்டு போய் வைக்கணுமாக்கா? இல்லப்பா, அதெல்லாம் நாங்களே வச்சுக்கிறோம். சரிக்கா சரிக்கா ஆட்டோ வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா. சரிப்பா கூப்பிடுறோம். ரங்கா ராமாயி அங்கே வார ஒரு 2 பேருக்கு மருமகளே நம்ம ஆட்டோல வந்து இறங்குறாளுங்க. அடியே சின்னப்புல, அங்கே வாரது கிளவிங்கெல்லாம் அங்கே மாநாடு போட்டு உட்காந்துருக்குறாங்கடி. ஆமாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரிப்பியோ, இந்த பழங்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? உங்கள் வீட்டிலே வச்சிடலாமா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வச்சிரு. எனக்கு என்னடி பிரச்சனை? நம்ம ஜூஸ் கடை இந்த பக்கம் தானே போட்டுறோம். எப்படி உங்கள் வீடு தாண்டி தானே போகணும். பேசாமல் இங்கேயே இருக்கட்டும். காலையில் நேரத்துலையே வந்து இங்கே எடுத்துக்கலாம். சரி சின்னப்புல. அம்மா உன் மாமியார் கிட்ட உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் இதை பற்றி பேசினியாடி? இன்னும் இல்லடி, நான் எங்கே பேசுறது? அதான் நேரத்துலேயே போயிட்டுமே. நீ ஏதாவது சொன்னியா? இல்லை சின்னப்புல, நானும் எதுவுமே சொல்லலை. நீ ஃபோன் பண்ணி நீ போய் பழங்கள்லாம் நேரத்துலேயே வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னியா? நானும் உடனே கிளம்பிட்டேன். இந்த கிளவி கூட கேட்டுச்சு எங்கே போகிறேன் எங்கே போகிறான்னு. வர இருங்க ஒரு வேலையாக போகிறான்ட்டு வந்துட்டேன். கிளவி கிட்ட கூட ஒன்றுமே சொல்லலை எங்கள் அத்தை கிட்ட. இனி எப்படி இந்த கிழவிங்க கேட்பாங்க? சரி சொல்லிக்கலவா, முதல் பழத்தையில கொண்டு உள்ள வச்சுட்டு வரலாம். சரிடி சின்னப்புலா. ரொம்ப வெயிட்டாக இருக்குது சின்னப்புலா. ஏன் சின்னப்புலா, நீ சொன்னேன்னு சொல்லி இருக்கிற எல்லா பழத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோமே, நமக்கு வியாபாரமால ஆகுமாடி? எடுத்தெடுப்பில் இத்தனை பழத்தை வாங்கி வச்சிருக்கிறோம். ஏன் சின்னப்புலா? கான்ஃபிடென்ஸாக இரு. அதெல்லாம் ஆகும். நம்ம எதாக எடுத்தாலும் கொஞ்சம் நல்லா நீட்டாக செய்யணும்ல. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தால் தான் வரவங்க நல்லா ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கடையில் குடிப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்னா இங்கே வரவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? அதனால தான் யோசித்தேன், சரி எல்லா பழத்தையும் வாங்கிடலாம். திடீர்னு வேணும்னே நம்ம ஊர்க்காரங்களாம் ரொம்ப கொஞ்சம் இது பிடிச்சவங்க. நம்மக்கிட்ட எந்த பழம் இல்லையோ அந்த ஜூஸ் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி அப்புறம் இல்லாமல் ஆயிடக்கூடாதுன்ட்டு தான் எல்லா பழமும் போடுற மாதிரி வாங்கிட்டேன். நீ சொல்றது சரிதா. அப்புறம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அவங்க ரொம்ப இதா பேசுவாங்க. மத்தவங்க பேசுறாங்களே இல்லையா, கிளம்பி உட்காந்துட்டு பாரு இந்த 2-3 கிளவிங்க. இதுகளே போதும் நம்மளை கெடுத்துடுறது. நானும் அந்த மாதிரி தாண்டி யோசித்தேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளை கெடுத்து விட்றக்கு நம்ம அத்தங்கிற பேரில் இருக்குதுங்களே இந்த சூனியக்காரிங்க, இவங்களே போதும். நம்மளை வளர்றதே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஆமாடி சின்ன பிள்ளை, கரெக்டாக சொன்னப்போ. எங்கே நம்ம முன்னுக்கு வந்துட்டோம்னா அவங்களுக்கு அடங்கி போக மாட்டோம்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படியே அவங்க கைக்குள்ளேயே நம்மளை வச்சுட்டு இருக்கணும், நம்மளை மிரட்டிகிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கிழமைகளோட ஆசை, லட்சியம் எல்லாம். ஆமா சின்ன பிள்ளை, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஐயா சின்ன பிள்ளை, அடே சின்ன பிள்ளை. என் கூட்டு கிழமைக்கு அதுக்குள்ள மூக்கு வேர்த்துருச்சு. எப்படி கூப்பிடுது பாரு. அவளுக்கு கால் கேட்குதா பாரு. அடே சின்ன பிள்ளை. கேட்குதத்தா, இருங்க இதெல்லாம் வச்சுட்டு வரேன். என்ன ராமாயி, உன்ற மருமக என்னமா டபா டபாவா என்னமா பழங்களை எல்லாம் தூக்கிட்டு போறா? என்னமா அத்தனை பழங்களை வாங்கிட்டு போறா? ஏன் ரூட்ல ஏதாவது விசேஷமா என்ன? எனக்கே தெரியலடி, என் ரூட்ல உங்களுக்குலாம் தெரியாம என்ன விசேஷம் வைக்க போறா? அப்படியே இருந்தாலும் பழங்களை எதுக்கு வாங்குறான்? ஏதோ சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஏதோ காய்கறிங்க அது இதுதான் வாங்குவான். இவங்க என்ன பழமா வாங்கிட்டு போறாங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. யாராங்க உன்ற மருமகளும் தானே போறா? உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் எதுவுமே தெரியலடி. நான் காலையில இருந்து அவளை பார்க்கல. நேற்று நான் எங்கே சொல்லாம வெளியே போயிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த கழுதை எந்திரிச்சதுமே போயிட்டா. எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த பையன் கூட கேட்டுட்டு இருந்தா எங்கம்மா அவனு. தெரியலடா, நான் அவளை பார்க்கவே இல்லை. எந்திரிச்சதுல இருந்து நான் எந்திரிக்கிறப்பவே அவளை காண, கதவு மட்டும் திறந்துருந்தது அப்படின்னு. அவன் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொல்லு நான் பேசினாலாட்டு இருக்குது. நீ என்ன பேசினாலும் என்னம்மா? அவன் இருந்துட்டு என்னடா சொன்னான்னு கேட்டா அவன் வருவாமா அப்புறமேலு அப்படின்ட்டு ஒரே பதிலாக சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். ஆமா, இவளுந்து நேரத்திலே போயிட்டா. வாசல் எந்திரிச்சு தொளிச்சா. தொளிச்சிட்டு பார்த்தா அவளை காணா. பால் வாங்க கூட போகல. நான் தான் போய் பால் வாங்கிட்டு வந்தேன். எங்கடி போறான்னா எதுவுமே சொல்லல. வர இருங்க அப்படின்ட்டு போனவதான் இப்பதான் வர்றா. என்னடி ரங்கா ராமாயி 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன மருமகளை கைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னடானா அவ சொல்லல இவ சொல்லலாம் 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. வராளு என்னன்னு கேட்கலாம் இரு. என்னத்தா கூப்பிட்டீங்களா? ஆமா, நீங்க என்ன வீட்டுல எல்லாம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் இங்க உட்காந்து உனக்கு என்ன? எங்கடி போனா? காலையில இருந்து வீட்ல ஆள காணா. என்ற பையன் ஃபோன் பண்ணதுக்கு ஒண்ணுமே பதிலே சரியா சொல்லலையாமா. இப்போ என்ன தூக்கிட்டு வந்து ஆட்டோல இறங்குறீங்க? என்ன சமாச்சாரம்? பாத்தியாடி நிலா, இந்த கிழவி மட்டும் எங்க வேணாலும் உட்காருமாமா. அதை நம்ம கேட்க கூடாதாமா. நாம என்னென்ன பண்றோம்னு உடனே சொல்லி ஆகணும். ஆமாடி சின்ன புள்ள, நீ சொல்றப்ப கூட தெரிய மாட்டேங்குது. நான் பத்த கிட்ட பேசுறப்பதான் எடுக்கு ஒடுக்கு எதையாவது பேசி விட்டுறது. என்னடி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க 2 பேரும் என்னமோ பேசிட்டு இருக்கீங்க குசு குசுன்னு. ஆமா, உங்களை வச்சுட்டு நாங்க அப்படியே குசு குசுன்னு பேசிட்டாலும் அவ்வளவுதான். அதானே? ஏண்டி நிலா, நானும் காலையில கேட்டு
பழத்தை பார்த்தது கேட்டது கூட பரவாயில்லடி, அது கூட ஒன்றும் சொல்லலை நான். ஆனால் இந்த கிழவிங்களை பார்த்தியா, நம்ம எங்கே ஓசில் போய் பொறுக்கிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்குதுங்கடி. அதேடி சின்ன புள்ள, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கறேன், நீ பாட்டு மச மச நின்னுட்டு இருக்கற. போ போய் எடுத்துட்டு வா. எதுக்கு அவளை வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் கேட்டு போயிரு, போ எடுத்துட்டு வா. நாங்களாச்சும் 3 பேர் சாப்பிடுவோம். அத்தா அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வாங்கலத்த. எனக்கு சாப்பிட்டு வாங்கலையா? சும்மா கொடுத்த பழத்தை சாப்பிட்டு வாங்கலன்னு சொல்ற. பின்னாடி குப்பையில கொண்டு போய் கொட்டக்கா வாங்கிட்டு வந்த. அதானே? ஏண்டி இதுக்கு தான் ஆட்டோ வேற புடிச்சு கொண்டு வந்தீங்களாக்கும்? சின்ன புள்ள, இதுக்கு மேல நம்ம சைலண்டா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. கிளம்பிக்கிட்ட சொல்லிடு. எங்கே இந்த கிழவிங்க சொல்ல விடுது, மாற்றி மாற்றி அவங்களே பேசிட்டு இருக்கிறதாச்சு. நம்மள ஏதாவது வாய் திறக்க விடுதுங்களா? அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணுன்ட்டு. அது என்னடி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வாட்டு கேட்டுட்டு இருக்கறோம், மச மச நின்னுட்டே இருக்கற. இப்போ என்ன குடுக்குறியா இல்லையா? இல்ல நான் ராமையே ஓய் உள்ளதா இருக்கிற போய் எடுத்துட்டு வா. அவளுக்கு அது கூட மடவடுவாளங்க எடுத்துட்டு வந்து குடுக்குறதுக்கு. அத்தா நாங்கள் இந்த பழத்தை எல்லாம் ஒன்றும் சும்மா வாங்கிட்டு வரல, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட எதுடி பணம்? அதுவும் இல்லாம இத்தனை வாட்டி எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்கிறேன். நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். என்னடி உளறிட்டு இருக்கற? இந்த பழத்தை வச்சு நீ என்ன பண்ண போறீங்க? என்ன நிலா, என்ன சொல்லிட்டு இருக்கற சின்ன புள்ள? அதுவாக்கா, இது நானும் சின்ன புள்ளையும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கறோம். அதுக்காக தான் நானும் இவ்வளவு நேரத்திலே போய் இவ்வளவு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு தொழில் தொடங்க போறீங்களா? என்னடி தொழிலே? பழத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறது பார்த்தா ஏதோ பழக்கடை வைக்கிற மாதிரி இருக்குது. பழக்கடையே வைக்கிறீங்க? அதானே? ஏண்டி பழக்கடை வச்சாலும் அதெல்லாம் ஓடுமாடி? உங்ககிட்ட வந்து எவடி பழத்தை வாங்கி சாப்பிட போறான்? ஏதோ நாங்க கிளவிங்க ஏதோ 1 2 எடுத்து சாப்பிட்டாதான் உண்டு. வேற யார் வந்து உங்ககிட்ட வாங்கி சாப்பிட போறாங்க? நீங்க தொழில் செய்யற அப்படி இப்படின்னு சொல்லி தொடரி பார்க்கறீங்க. வீட்டு வேலையை செய்யற துப்பு இல்ல, இதுல வேற தொழில் செய்யறாங்க. தொழில் 4 வாரத்தை கொண்டு போய் உட்காந்துட்டா கூடையில வச்சு இதுதான் உங்க தொழிலா? அடியே சின்ன புள்ள, இருந்தாலும் உங்க அத்தைக்கு ரொம்ப நக்கல் ஜாஸ்தி தாண்டி. பழக்கூடையை வச்சு உட்காந்துட்டோம்னா வியாபாரம் ஆகாதாமா. என்னவே பேசுது பாரு உங்க அத்தை. நீயே வாரு, இந்த கிழவி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது நாய்த்தெல்லாம் விட்டுரு. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் பழ வியாபாரமெல்லாம் பண்ணல. அது என்ன சொல்ற? பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பழ வியாபாரமும் பண்ணலனா அப்புறம் வேற என்ன பண்ண போற? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜூஸ் கடை போட போகிறத. ஜூஸ் கடை. என்னடி சின்ன புள்ள சொல்ற? ஜூஸ் கடையா போடுற? கிழவி எப்படி வாய் பொழக்குது பாரு, ஜூஸ் கடைன்னு சொன்னது. ஆமாத்தா, ஜூஸ் கடை தான் வைக்க போகிறேன். ஏண்டி கேட்டியா ராமாயி? உன்ற மருமகள என்ற மருமகள சேர்ந்து ஜூஸ் கடை போடுறாங்களாமா. ஜூஸ் கடை. ஏண்டி உனக்கு ஒரு காபி தண்ணி டீ தண்ணியே ஒழுங்கா போட வராது. நீ ஜூஸ் கடை போட்டு உன்கிட்ட வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சு நீ அப்படியே பெரிய தொழிலதிபர் ஆயிடுவ பாரு. ஏண்டி இருக்கிற பழக்க விட்டுட்டு வேற எதையாவது பண்றேன்னு நினைச்சிட்டு போய் எதுலயாவது மாட்டிக்காத. சரிங்கத்தா, நல்லா சரிங்க. நான் நாளைக்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் நாளைக்குல இருந்து பாருங்க இந்த சின்ன பிள்ளை யாருன்னு தெரியும். பார்க்கதானே போறேன். உன்ற ஜூஸ் கடை எப்படி நடக்குதுன்னு நீ எந்த லட்சணத்துல போடுறேன்னு பாக்குறேன் நானும். இதுக்குதான் காலையில இருந்து சந்தோட்டம் மூடி இருக்கிறியா? ஆமாம், அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, எங்களுக்கு வேலை இருக்குது, உங்ககிட்ட எல்லாம் நின்று பேசிக்க முடியாது, நாங்கள் கிளம்புறோம். கிளம்பு. ஆமா, எப்ப கடை வைக்கிற? என்ன ஏது? ஒன்னும் சொல்லவே இல்லை இன்னும். ஆமாம், சொன்னால் மட்டும் அப்படியே வாழ்க்கை வழி அனுப்புறீங்க பாரு. எது சொன்னாலும் ஒரு நக்கலாக ஒரு பேச்சு, ஒரு சிரிப்பு. உங்ககிட்டடா என்னத்தை தான் பேசுறது. நாளைக்கு தான் ஜூஸ் கடை ஓப்பன் பண்ணுறேன், எல்லாரும் அங்கே வந்து சேருங்க. பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வைக்கிறேன். ஓஹோ அப்படியா? நாளைக்கேமா? சரி. ஆமாக்கா, நீங்களும் நாளைக்கு வந்துருங்க. அப்புறம் மருமக சொல்லலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படியே என்ற டொப்பிக்கார புருஷன் உங்க பையன் அந்த ஆள்கிட்டையும் சொல்லிருங்க, இந்த நிலா புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறா, ஜூஸ் கடை வைக்கிறாங்கன்ட்டு. நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிருங்க உங்க பையன்கிட்ட. என்கிட்ட அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு டைம் இல்ல. வாசனுக்குள்ள நம்ம போலாம், நமக்கு 1008 வேலை இருக்குது. கிளம்பிக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கல, நமக்கு நேரம் இருக்குது. என்ன வா போலாம். ஆமாண்டி, நம்ம கிளம்பலாம். சுபத்தா நீங்களும் வந்துருங்க சரியா? நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் சொல்கிறோம். நாளைக்கு கடை ஓப்பனிங் 10 மணிக்கு வந்துருங்க சுபத்தா. அத்தா நீங்களும் உங்கள் பையன்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க, நாங்கள் கிளம்புறோம். என்னடி ரங்கா, என்ன ஜூஸ் கடை போடுற அப்படி இப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு போறாளுங்க. சரி பார்க்கலாம் விடு, என்னதான் பண்ண போறாளுங்கன்னு. இல்ல இவளுக்கு வாட்டுக்கு எதையோ ஒன்று ஆரம்பிக்கிறாளுங்களே. இவங்க வியாபாரம் ஆகுமா என்ன ஒன்றும் தெரியாம இவங்க வாட்டுக்கு எதோ இறங்குறாளுங்க. நாம எது சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, நல்ல முடிவு தான் எடுத்துருக்காளுங்க. பார்க்கலாம் இரு, இந்த வெய்ய காலம் தானே, ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டு ஏதோ பண்றாளுங்க. பண்ணட்டும். யாரங்க அவங்க முன்னாடி ஏதோ கிண்டலா ஏதோ பேசிட்டு சிரிச்சேன், எப்படி பண்ணுவீங்க என்னன்ட்டு. அவங்க ஓனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுறேன். அதெல்லாம் அப்படிதான் சுப்பு. அவங்களுக்கு கொஞ்சம் உஷ்பேத்தினாதான் கொஞ்சம் வேலையா ஏதாவது செய்வாங்க. இல்லன்னு வேறு நமக்கு பயந்துட்டாச்சு ஏதாவது முன்னேறணும்னு பண்ணுவாங்க. இல்லன்னு வையே அவளுக்கு ரொம்ப அசால்ட்டு. இவங்களை பத்தி நமக்கு தெரியாதா? இப்படி பேசுறதா என்னமா உனக்கு உறிஞ்சிக்கவே முடியலப்போ. என்னடி சின்ன போல உங்க அத்தை இப்படி எல்லாம் பேசி சிரிக்கிறாங்க? அவங்க அப்படிதாண்டி, அவங்க பேசுறதெல்லாம் பெருசு எடுத்துக்க வேண்டாம். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் சரியா? அந்த பரத்துக்கிட்டே பேசிட்டான், வண்டியில் ஏற்பாடு பண்ணிட்டானாமா. சாயங்காலம் எல்லாம் கொண்டு வந்துறேன்னு சொல்லியிருக்கிறான். அவனே எல்லாம் பெயிண்ட் கீண்டெல்லாம் அடிச்சு எல்லாம் பக்காவாக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறான் சரியா? அப்புறம் இனி என்ன, உங்கள் வீட்டில் எதாவது ஜூஸர் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் நல்லா தான் வேலை செய்ய சின்ன போல. நீ சொன்னதுமே எனக்கு ராத்திரி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏன் ஐஸ் கட்டியெல்லாம் நிறைய வேணும்ல? நானும் ஃப்ரிட்ஜில் தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றி வைக்கட்டுமா ஐஸ் கட்டி ஆகிறதுக்கு?
சரி ஊற்றி வையே. அவன் ஏதோ ஒரு ஐஸ் பொட்டி மாதிரி சின்னதெல்லாம் விற்கிறாங்களாம், அந்த மாதிரி ஒன்று வாங்கி தரேன்னு தான் சொன்னான். இப்போ ஃபர்ஸ்ட் நாளைக்கு இல்லை வேணும்ல, அதுக்கு மட்டும் ஊற்றி வை. அப்புறம் நாளையிலேருந்து நம்ம அதிலேயே எல்லாம் வச்சுக்கலாம். சரிடி சின்ன புள்ள. சரி இனி எல்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ற வேலை தான் இருக்குது. இந்த வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சுல. அதெல்லாம் வாங்கியாச்சு. டம்ளர் அது இதெல்லாம் அவனே எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னான். சரி அவன் அங்கே டவுன் பக்கம் இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறானாமா. சரியா, இனி நமக்கு ஒன்றும் பெருசாக இது இருக்காது. அவன் சாயந்தரமா எல்லாமே பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவான். சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்கிறான். சரிடி சின்ன புள்ள. சரிடி சின்ன புள்ள, அதெல்லாம் சரிதான். நாளைக்கு யாரை வச்சு ஓபன் பண்றது எப்படி, அதை பத்தி நம்ம இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. அதுக்கு என்னடி பிளான் பண்ணுறது, நம்ம கடை. நாம் 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது? ஆமாடி சின்ன புள்ள, நீ சொல்றது சரிதான். நம்ம கடை நாமளே ஓபன் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி வாடி நீலா, எங்கள் அண்ணிக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. வா எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அந்த சீதாக்கா மலரக்கா கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் நாளைக்கு ஓப்பனிங் வர சொல்லலாம். அப்படியே ஏதோ கண்ணில் வட்டுறவங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம். நாளைக்கு எல்லாம் வர சொல்லி நம்ம கடை வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தானே வந்து எல்லாம் வாங்கி ஜூஸ் குடிப்பாங்க. சரியா? சரி சின்ன புள்ள, ஏதோ இறங்கிட்டோம். நம்ம எல்லாம் பண்ணுவோம் மாடி. நம்பிக்கையோட பண்ண வேண்டிய எல்லாம் நல்லதே நடக்கும். வா வா. அடியே சின்ன புள்ள, அங்க வாரடி. உங்க வீட்டுக்காரன்ற டொப்பிக்காரன் இங்க நின்னுட்டு இருக்காங்க. ஆமாம், என்னடி இவங்க 2 பேரும் இங்கே நின்றுட்டுருக்காங்க, ஆஃபீஸ்க்கு போகாம? இங்கே எதுக்கு இந்நேரத்துக்கு நிற்கிறாங்க? இவங்க இந்நேரத்தில் ஆஃபீஸில் தான் இருக்கணும். அதான் என்ன சின்ன புள்ள இது, நம்ம ஏதாவது வேலை செஞ்சு நம்ம 2 காசு சம்பாதிச்சு முன்னேறலான்னு பார்த்தா இவங்க வேலையில விட்டுட்டு வந்துட்டாங்களா என்ன? என்னடி இது வம்பா போச்சு. ஒருவேளை உங்களுக்கு வேலை போயிருக்குமோ, அதை இங்க நின்று பேசிட்டு இருக்கிறாங்களோ? ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்படி சும்மா வா, எதையோ ஒன்று பேசிட்டு இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்னன்னு கேட்கலாம் வா. யோ சென்றாசு, என்னையா இந்த நேரத்தில் இங்கே நின்று இருக்கிற? ஆஃபீஸ் போகலையா? போகல சின்ன புள்ள. அம்மா நீ எங்க போன? காலையில இருந்து ஆளுக்கான அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அதானே உங்கள் அம்மா தானே கேட்பாங்க, நீ கேட்க மாட்டீல்ல. அம்மா ஏன் வேலைக்கு போகல? அதான் என்ன சின்ன புள்ள, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சா?